தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக மு.க.ஸ்டாலின் மீண்டும் வர வாய்ப்புள்ளதாக லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்துக் கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வரக்கூடும் என 77.83 விழுக்காடு பேர் தெரிவித்துள்ளனர். 73.80 விழுக்காடு பேர் எடப்பாடி பழனிசாமியும், 67.99% பேர் உதயநிதி ஸ்டாலினும் அடுத்த முதல்வராக கூடும் என்று கூறியிருக்கின்றனர். தற்போதைய அரசியல் சூழலில் யாருக்கு வாக்களிப்பது என்ற கேள்விக்கு 17.7% பேர் திமுகவுக்கு என்றும் 17.3% பேர் அதிமுகவுக்கு என்றும் தெரிவித்துள்ளனர். இதில் சுவாரஸ்யமாக 12.20% பேர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் 5% பேர் பாஜக என்றும் கூறியுள்ளனர். பாஜகவை பின்னுக்கு தள்ளி தாவேக 3வது இடத்தை கருத்து கணிப்பு பெற்றுள்ளது. அக்கட்சி ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் மீது மக்களின் மதிப்பீட்டில் காலை உணவு திட்டம் 72 விழுக்காடும், மகளிர் உரிமை தொகை திட்டம் 62 விழுக்காடும், மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டம் 56 விழுக்காடும் மதிப்பீட்டை பெற்றுள்ளன. அதே நேரம் அரசு துறைகளில் லஞ்சம், ஊழலை கட்டுப்படுத்துவதில் 81 விழுக்காடு மோசம் என்றும், சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் 72 விழுக்காடு மோசம் என்றும் மதிப்பீடு வழங்கியுள்ளனர். சென்னை லயோலா கல்லூரியில் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கையான உதவி பேராசிரியர் ஜென்சிக்கு தமிழக முதல்வர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், ஜென்சியின் உழைப்பின் ஒளியால் மேலும் பல நூறு பேர் கல்விக்கரையை சேரட்டும் என பதிவிட்டுள்ளார். அத்தோடு தடைகளையும் புறக்கணிப்புகளையும் கல்வி எனும் பேராற்றலால் வெல்லட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் தன்னை குறிப்பிட்டு வாழ்த்தியதற்கு லயோலா கல்லூரியில் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் பெற்ற திருநங்கை ஜென்சி நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் திருநங்கைகள் பற்றிய புரிதலை பள்ளிகளிலேயே ஏற்படுத்த வேண்டும் என்றும், திருநங்கைகளை முதலில் அவர்களின் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். முருகன் மாநாடு அன்று வேல் கொடுத்துள்ளீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொண்டர்கள் மத்தியில் நிகழ்ச்சியுடன் பேசியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு தேசிய பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம் தலைமையில் 400க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு அதிமுக துண்டு அணிவித்து பழனிசாமி வாழ்த்து கூறினார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் வேல் பரிசளித்தனர். மதுரை முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் எந்த திருப்புண முனையையும் ஏற்படுத்தாது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். சென்னை அயனாவரத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் திருக்குள திருப்பணிகளை அவர் தொடக்கி வைத்தார். அதன் பிறகு பேசிய அவர் எதிர்க்கட்சித் தலைவரை அவரது கட்சியில் உள்ளவர்களை தூற்றுவதாகவும் கூறினார். 2026 தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கூட்டணியில் கேட்டு பெற்று போட்டியிட வேண்டும் என ஈரோட்டில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ஆளுநர் ஆர் என் ரவியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட 28 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் மற்றும் அடையாறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தங்க மோதிரம் வழங்கினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உளுந்தூர்பேட்டையில் தாவேகா நிர்வாகி தாக்கப்பட்டதற்கு திமுகவே காரணம் எனவும், தாவேகாவின் நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு தடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னை வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலையத்திலிருந்து தரமணி எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலையம் வரையிலான இணைப்புச் சாலையை மேம்படுத்தும் பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த இணைப்புச் சாலையில் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ் சாலையோரங்களில் ஓவியங்கள் வரையப்பட உள்ளன. உடற்பயிற்சி கூடம், கழிவறை, நிழற்குடைகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளன. 26 கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் உள்ள பர்னிச்சர் கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. 3வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் இதுகுறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். காவிரி ஆற்றிற்கான நீர்வரத்து வினாடிக்கு 19,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக ஒகேனக்கல் அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. எனவே ஒகேனக்கலில் சினி அருவி, ஐந்தருவி, மெயின் அருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது.
வைகை அணையின் நீர்மட்டம் 53 அடியிலிருந்து 63 அடியாக உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழைப்பொழிவு மற்றும் முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1484 கன அடியாக உள்ளது. குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக 969 கன அடி நீர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய ஆதாரமான வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விடுமுறை தினம் என்பதால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் சீராக கொட்டுவதால் குடும்பத்தினருடன் ஏராளமானோர் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த கூடுதல் காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை அருவிக்கு வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. 40 அடி உயரத்திலிருந்து விழும் நீரில் நீண்ட நேரம் குளித்து பொழுதை கழித்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் நிலையில் மேகமலையின் இதமான காலநிலை பயணிகளை ஈர்த்துள்ளது. உதகை அருகே உள்ள தலைக்குந்தா அணை பகுதியில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் உள்ளே நுழைந்து செல்கின்றனர். உதகையிலிருந்து மைசூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள இந்த அணை பகுதியில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அத்துமீறி அணைப்பகுதிக்குள் சுற்றுலா பயணிகள் நுழைவதால் அதனை தடுக்க வனத்துறை காவலர்களை பணியமர்த்தி கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டன. மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் விலை சற்று குறைந்து காணப்பட்டது. 1 கிலோ வஞ்சிரம் 1000 ரூபாய்க்கும், கொடுவா, தேங்காய்பாறை மீன்கள் தலா 800 ரூபாய்க்கும் விற்கப்பட்டன. இறால், நண்டு, கடம்பா தலா 300 ரூபாய்க்கு விற்பனையாகின. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2 தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த தேனியைச் சேர்ந்த மாணவியை நாடாளுமன்ற உறுப்பினர் நேரில் சென்று வாழ்த்தினார். கம்பம்மெட்டு பகுதியைச் சேர்ந்த மாணவி நபிலா குரூப் 1 தேர்வில் 27வது இடமும், குரூப் 2 தேர்வில் மாநில அளவில் முதலிடமும் பெற்றிருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு சென்ற எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மாணவிக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே 5 வயது சிறுவனை தன்பாலின உறவுக்கு கட்டாயப்படுத்த முயற்சித்து கல்லால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருமாங்கழனி கிராமத்தில் வசித்து வரும் பீகார் தம்பதியின் 5 வயது மகன் ஆரவ்குமாரின் உடல் 30 அடியில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. அசாமைச் சேர்ந்த போல்தேவ் என்பவர் சிறுவனை அழைத்துச் சென்றது சிசிடிவி காட்சி மூலம் தெரிய வந்தது. அவரை கைது செய்து நடத்திய விசாரணையில் தன்பாலின உறவுக்கு கட்டாயப்படுத்த முயற்சித்தது, கொலை செய்தது தெரிய வந்தது. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக ஏற்றுமதி நிறுத்தப்பட்டதால் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 6,41,000 கிலோ தேயிலை தூள் தேக்கமடைந்துள்ளது. தேயிலை ஏல மையம் மற்றும் டீசவ் மையங்களில் 25வது ஏலம் நடந்தது. வரத்து அதிகரித்ததால் 24.86 லட்சம் கிலோ தேயிலை கொண்டுவரப்பட்ட நிலையில் அதில் 74.21% தேயிலை விற்று முடிந்தது. மீதமுள்ள 6.41 லட்சம் கிலோ தேக்கமடைந்தது. சர்வதேச அளவில் ஏற்படும் போர் மற்றும் வணிக ரீதியான பதற்றங்கள் இந்தியாவில் வேலை வாய்ப்புகளையும் பாதித்திருக்கிறது. வர்த்தக உலகில் நிச்சயமற்ற நிலை நிலவுவதால் பல நிறுவனங்கள் பணியாளர்களை குறைத்தும் புதியவர்களை சேர்ப்பதை நிறுத்தியும் வைத்துள்ளன. நாடெங்கும் 2006 நிறுவனங்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 63% நிறுவனங்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றன. 15% நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை சேர்க்க முன்வந்துள்ளன. பஹல்காம் தாக்குதலை அரங்கேற்றிய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக 2 பேரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். பஹல்காம் பகுதியைச் சேர்ந்த பாஷீர் அகமது ஜோதர் மற்றும் பாத்கோடை பகுதியைச் சேர்ந்த பர்வேஸ் அகமது ஜோதர் ஆகிய இருவரையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சத்தீஸ்கரில் கிராம மக்கள் 2 பேரை நக்சலைட்டுகள் படுகொலை செய்துள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சந்திராபார் மற்றும் ஏயம்பூர் கிராமங்களில் இந்த கொலை சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சத்தீஸ்கர் பயணத்திற்கிடையே நடைபெற்ற இந்த சம்பவத்தால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒடிஷா முன்னாள் முதல்வர் பிஜு பட்நாயக்கிற்கு மும்பையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. கழுத்து பகுதியில் உள்ள எலும்பு பிரச்சினை தொடர்பாக இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றது. பிஜு பட்நாயக் விரைவில் நலம் பெற வேண்டி அவரது கட்சி பிரமுகர்களும் தொண்டர்களும் கோயில்களில் சிறப்பு வழிபாடு செய்தனர். 79 வயதான நவீன் பட்நாயக் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவர் தேவி மிஸ்ரா தலைமையிலான 15 பேர் கொண்ட குழு கட்சியை வழிநடத்தி வருகிறது. கேரளாவில் விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க அம்மாநில அரசு மேலும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. கேரள அரசின் பொது விநியோக நிறுவனமான
சப்ளைகோ மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் வகையில் இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. விலைவாசியை கட்டுப்படுத்த ஏற்கனவே 250 கோடி ரூபாயை கேரள அரசு ஒதுக்கியிருந்தது. ஓணம் பண்டிகை நெருங்கும் நிலையில் இந்த நடவடிக்கையை கேரள அரசு எடுத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் திடீரென விரிசல் ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி மேம்பாலத்தில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சேலத்திலிருந்து பெங்களூரு செல்லும் கனரக வாகனங்கள் சூளகிரி, உத்தனப்பள்ளி அல்லது ராயக்கோட்டை வழியாக மாற்றுப்பாதையில் செல்ல மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. பீகாரில் பனைமரங்கள் வெட்டப்படுவது அதிகரித்துள்ளதால் மின்னல் தாக்கி இருப்பவர்கள் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளதாக பத்திரிகை செய்தி வெளியான நிலையில் அது குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் விளக்கம் கேட்டுள்ளது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பீகார் அரசு உள்ளிட்ட தரப்புகளிடம் இந்த விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. பத்திரிகை செய்தியை தாமாக முன்வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணைக்கு எடுத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்து வந்த அமெரிக்கா தற்போது நேரடியாக களமிறங்கியுள்ளது. உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரானின் அணு மையங்கள் தகர்க்கப்பட்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் அணு மையங்களிலிருந்து கதிர்வீச்சு எதுவும் வெளியாகவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் 86 பேர் காயமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அடுத்தடுத்த ஏவுகணைகளை வீசி தாக்கியதில் தலைநகர் டெல் அவிவில் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்தன. இஸ்ரேலின் மற்றொரு முக்கிய நகரமான ஹைஃபாவிலும் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. ஈரான் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் தாக்குதல்கள் தொடரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் அணுசக்தி மையங்களான போர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய 3 தளங்கள் மீது அமெரிக்க படைகள் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஈரான் அதிபர் பெஸ்கியானுடன் பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் பேசினார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க விமானங்கள் ஈரானின் 3 அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் பிரதமர் பேசியுள்ளார். ஈரானில் உள்ள நிலவரம் குறித்து கேட்டறிந்ததாகவும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கேட்டுக் கொண்டதாகவும் எக்ஸ் தளப்பதிவில் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமைதியை மீட்பதன் அவசியம் குறித்தும் அவர் ஈரான் அதிபரிடம் பேசியதாகவும் தெரிகிறது. அமெரிக்காவின் இந்த தாக்குதல் வரலாற்றையே மாற்றும் என்றும் உலகில் வேறு எந்த நாடாலும் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட முடியாது என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு புகழாரம் சூட்டியுள்ளார். எனினும் தங்கள் மீதான இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவின் தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என சூளுரைத்துள்ளார். ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் எதிர்மறையான விளைவுகளையே தரும் என அமெரிக்காவை ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெத்வதேவ் எச்சரித்துள்ளார். ஈரான் விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகள் இரட்டை நிலைப்பாடுகளை கடைபிடிப்பதாகவும் மெத்வதேவ் சாடியுள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதம் இருப்பதாக கவலைப்படும் மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலிடமும் அது இருப்பது பற்றி கவலை கொள்ளாதது ஏன் என மெத்வதேவ் வினவியுள்ளார். தென் அமெரிக்க நாடான சிலியில் தன்பாலின சேர்க்கையாளர்கள் பேரணி நடைபெற்றது. பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் வண்ண வண்ண ஆடை அணிந்து பங்கேற்று அரசின் கொள்கைகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பழமைவாத கொள்கைகளால் தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் தங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். சிலி நாட்டில் தன்பாலின சேர்க்கையாளர்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்களும் உள்ளன. ஆப்பிள் நிறுவனம் இந்த முறை 4 புதிய மாடல்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது. ஐபோன் 17, ஐபோன் 17 ஏர், ஐபோன் 17 ப்ரோ மற்றும் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் என 4 புதிய மாடல்களை வரும் செப்டம்பரில் சந்தைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. இந்த பட்டியலில் பிளஸ் மாடல் இல்லை. முந்தைய ஐபோன்களை விட மெலிதான வடிவம் என்பன உட்பட பல்வேறு புதிய அம்சங்கள் இந்த மாடல்களில் இடம்பெற்றுள்ளதாக ஆப்பிள் தரப்பில் தகவல்கள் வருகின்றன. வெப்பத்தை தணிக்க குளிர்ந்த நீரில் குளிப்பது உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என தெரியவந்துள்ளது. உடலின் மையப்பகுதி மிகவும் சூடாகும் போது மூளையில் உள்ள வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையம் தோல், இரத்த நாளங்கள், தசைகளுக்கு உத்தரவிட்டு குளிர்விக்கும் வழிமுறைகளை செயல்படுத்துகிறது. வியர்வை என்பதும் வெப்பநிலையை சீராக்கும் வழிமுறைதான். எனவே வெப்பத்தை தணிக்க குளிர்ந்த நீரால் குளிப்பது சிலருக்கு ஆபத்தாகவும் முடியலாம். ஸ்பெயினைச் சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகள் தலைமுடி உதிரும் பிரச்சினைக்கு அறிவியல் பூர்வமான தீர்வை கண்டறிந்துள்ளனர். கொழுப்பு திசுக்களிலிருந்து பெறப்பட்ட ஸ்டெம் செல்கள் ஆற்றல் மூலக்கூறு அடினோசரின் ட்ரைபாஸ்பேட் மூலம் முடிகளை வளர வைக்க முடியும் என்று அவர்களது ஆராய்ச்சியில் உறுதியாகியுள்ளது. முதற்கட்டமாக எலிகளிடம் செய்யப்பட்ட பரிசோதனையிலும் அவர்கள் வெற்றி கண்டுள்ளனர்.
கடலோர பகுதிகளில் உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்குகளால் நீரிழிவு மற்றும் பக்கவாத நோய் அதிகரிப்பது தெரியவந்துள்ளது. அதன்படி மைக்ரோ பிளாஸ்டிக் அதிகமான செறிவுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வகை 2 நீரிழிவு நோய்க்கான ஆபத்து 18% அதிகமாகவும் பக்கவாதத்துக்கான ஆபத்து 9% அதிகமாகவும் இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் நாம் உண்ணும் உணவுகளில் கூட இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோசேபியன்ஸ் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக பல சவாலான சூழ்நிலைகளில் வாழ்ந்துள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. வறண்ட பாலை நிலங்களில் நீர் ஆதாரங்கள் கண்டறிந்தும் குளிர்ந்த மலைப்பகுதிகளில் தங்குமிடங்களை உருவாக்கியதோடு அதற்கேற்ப தங்களின் உணவு, உடை, கருவிகள் என வாழ்க்கை முறைகளையும் மாற்றியமைத்துக் கொண்டு வந்ததாக கூறப்பட்டுள்ளது. உறங்கும்போது செல்ல நாய்களை படுக்கையிலேயே தூங்க வைப்பது தூக்கத்தை கெடுக்கும் என்று கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குடும்பத்தில் ஒருவராகவே வளர்க்கப்பட்டு வரும் செல்ல நாய்கள் என்பதால் அவற்றை பலர் தங்கள் படுக்கையிலேயே தூங்க வைக்கின்றனர். பொதுவாக நாய்கள் மற்றும் பூனைகளின் இயற்கையான தூக்க சுழற்சி மனிதர்களைப் போல இருக்காது. நாய்கள் குட்டி தூக்கம்தான் போடும், இரவில் பலமுறை விழித்தெழும் என்பதால் எஜமானரின் ஆழ்ந்த தூக்கம் கெடலாம். இன்ஸ்டாகிராமில் கவனக்குறைவாக லைக்குகள் விழுவதற்கு அல்காரிதம் தான் காரணமா என ஜென்சி தலைமுறையினரிடையே கேள்வி எழுந்துள்ளது. சமீபத்தில் நடிகை தமன்னா மற்றும் கிரிக்கெட் விராட் கோலி ஆகியோர் சர்ச்சைக்குரிய இடுகைகளுக்கு லைக் செய்ததற்காக அல்காரிதத்தை குறை கூறினர். ஆனால் மனித தலையீடு இல்லாமல் தளங்கள் தானாகவே இடுகைகளுக்கு லைக் செய்து கொள்வதில்லை என சைபர் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதனை தடுக்க சமூக வலைதளங்களை கவனத்துடன் கையாள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2027 நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இந்திய அணியில் இடம் கிடைப்பது கடினம் என முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி கூறியுள்ளார். இருவருக்கும் 38 வயது, 40 வயது ஆகும் நிலையில் உடல் தகுதியுடன் இருப்பது கடினம் என்றும் கங்குலி தெரிவித்தார். விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் ரிஷப் பந்த் சதம் அடித்ததும் பல்டி அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அவர் இளம் வயதில் ஜிம்னாஸ்டிக் பயிற்சி பெற்றிருக்கக்கூடும் என முன்னாள் கேப்டன் ரவி சாஸ்திரி கூறியுள்ளார். தினேஷ் கார்த்திக்கும் ரிஷப் பந்தின் கொண்டாட்டத்தை புகழ்ந்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கு கனடா தகுதி பெற்றுள்ளது. தகுதிச் சுற்றுப் போட்டியில் பஹாமஸ் அணியை கனடா வீழ்த்தியதன் மூலம் பிரதான போட்டிகளுக்கு தகுதி பெற்றது. T20 உலகக்கோப்பை போட்டிகள் அடுத்த ஆண்டு இந்தியாவும் இலங்கையும் நடத்துகின்றன. இதில் 20 அணிகள் பங்கு பெறும் நிலையில் அதில் கனடாவும் இடம் பிடித்துள்ளது. தனது 40வது நூலாக வெளிவரவுள்ள வள்ளுவர் மறை வைரமுத்து உரை புத்தகத்தின் அச்சுப்பணி நிறைவடைந்து விட்டதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், வள்ளுவர் காற்றைப் போல பொதுவானவர் என்றும் காற்றில் சாயமுடிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். தனது 13 பக்க முன்னுரையுடன் இந்த நூல் ஜூலை 13ஆம் தேதி வெளியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 51வது பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா தலைவர் விஜய்க்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். விஜய்க்கு வாழ்த்து கூறிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், புதிய கீதை வழியில் தீய சக்திகளை எதிர்த்து நல்லது நடக்க துணை நிற்க வேண்டும் என விஜயிடம் கேட்டுக் கொண்டார்.